எந்த ரியாலிட்டி ஷோல எடுத்துக்கோங்க, எந்தல இருக்கு யாரோ அழுதாங்க, யாராவது அங்க விழுந்துட்டாங்க, யாருக்காவது ஏதாவது ஒரு அபத்தம் பற்றி போய் ஏதோ பிரச்சனையாச்சு, இதெல்லாம் தான் கேட்கறதுக்கு ரெடியா இருக்கீங்க. நல்ல விஷயங்கள் எவ்வளவு கொட்டி கிடக்கு. ஐ வில் நெவர் கால் யூடியூப் as a science as a curse. யூடியூப் ரொம்ப ரொம்ப பெரிய வரப்பிரசாதம். ஏன் இன்னைக்கு தனி ஒரு பொண்ணா LLB-ய 5 செமஸ்டர் கஷ்டப்பட்டு படிச்சு அரியர்ஸ் வைக்காம பாஸ் பண்ணி நான் வந்தது பல யூடியூபர்ஸ், உங்களை மாதிரி இருக்க பல யூடியூபர்ஸ் கொடுத்திருக்க எஜுகேஷனல் வீடியோ ஆன் ஒவ்வொரு சப்ஜெக்ட். எனக்கு ஹிந்தி புரியும், தமிழ் தெரியும், என்ன தமிழ் என்னுடைய தாய்மொழி, தெலுங்கு தெரியும், மலையாளம் தெரியும். இந்த 4 லாங்குவேஜ்ல எனக்கு இருந்த லாங்குவேஜ் கமாண்ட வச்சு எவ்வளோ எஜுகேஷனல் வீடியோஸ் ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ், டிஃப்ரெண்ட் பீப்புள். அவங்க எல்லாம் என்னுடைய வெற்றிக்கு நான் நாளைக்கு ஒரு அட்வொகேட் ஆனேன்னா அவங்க எல்லாரும் அந்த வெற்றிக்கு எனக்கு கான்ட்ரிபியூட் பண்றாங்க. அண்ட் வாட் அபவுட் அதர் பீப்புள், நெகட்டிவ் பீப்புள்? ஏன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சினிமாக்காரங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒரு மட்டம்? ஏன் உங்களுக்கு நான் கேட்கிறேன், உங்க வைஃபுக்கு பிரச்சனை இல்லையா? உங்க அம்மாவுக்கு பிரச்சனை இல்லையா? நம்ம வீட்டுல இருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு பிரச்சனை இல்லையா? நம்ம அதெல்லாம் பாக்குறோமா? எங்க உயிர் ஊசலாடிட்டு இருக்கிற டைம்ல என்ன பெட்ஷீட் போட்டு மூடி கொண்டு போய் ஆம்புலன்ஸ்ல வைக்கும் போது போட்டோ எடுக்கிறதுக்கு பெட்ஷீட் எல்லாம் கழட்டிட்டு இதோட ஒரு போட்டோ எடுக்கிறேன்னா ஒரு 2 மினிட்ஸ் அங்க வந்துட்டு லைஃப் போற ஒரு ரீதியில இருக்கிற ஒரு பர்சன், உசுறு போகிற நிலைமையில இருக்கிற ஒரு பர்சனை அங்க ஒரு 2 மினிட்ஸ் நிறுத்திட்டு வெயிட் பண்ணுங்க, போட்டோ இப்ப எடுத்துட்டு போங்க. என்ன சார் சமூகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம? மாதிரி பண்ண என் வீட்டுக்காரன் நான் கேட்பேன், ஏன் எதுக்கு இந்த மாதிரி நடந்துச்சு, ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு கேட்கறேன்னா அந்த ஒரு உரிமையில தான் மீடியாக்கும் எங்களுக்கும் ஒரு உறவு இருக்கு. நாளைக்கு எந்த விஷயம் பண்ணாலும் நீங்க எங்களுக்கு உங்களோட சப்போர்ட் இல்லாம நான் பாடுற ஒரு 4 பாட்டு யாருக்கும் போகாது. உங்களை நீங்க இல்லாம நாங்க இல்ல, ரசிகர்கள் இல்லாம நாங்க இல்ல, மீடியா இல்லாம நாங்க இல்ல. நம்ம சேர்ந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு சேர்ந்து ஒர்க் பண்ணணுமே தவிர்த்து எங்க மேல நீங்களே சேர்த்தவாரி அடிச்சா அப்புறம் நாங்க எங்க போறது? உண்மையிலேயே அருமையான கேள்வி. நிஜமாவே இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு யார்கிட்டையுமே பதில் இருக்காது. ஏன் தெரியுமா? பாதிக்கப்பட்டது இவங்க மட்டும்தான். இவங்க உடம்பு சரியில்லை அப்படின்னு இருக்கிற அந்த டயத்தில் கூட இவங்கள வச்சு நிறைய வீடியோக்கள், அதாவது மீடியாவில் என்னென்ன விஷயங்கள் சொல்லலாமோ என்னென்னத்தை சொல்லக்கூடாதோ இது எல்லாமே திரிச்சு முடித்து இதெல்லாம் சேர்த்து வச்சு இவங்களை பற்றி ஏகப்பட்ட விஷயங்களை பேசிட்டாங்க. இப்போது இவங்க கேட்குற கேள்விக்கு யார்கிட்ட பதில் இருக்குது? யார்கிட்டையுமே பதில் இருக்காது. செம்மையாக கேட்குறாங்க இந்த சகோதரி. அடுத்தவங்க குடும்பத்தை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? ஒருத்தவங்க பொது வழியில் வந்து பொது காரியங்களில் ஈடுபடும் போது அவங்கள பற்றின விமர்சனங்களும் அவங்கள பற்றின பேச்சுக்களும் பேசக்கூடிய மீடியாக்களுக்கு இவங்க கேட்ட இந்த கேள்வி பர்சனலில் ஏன் நீங்கள் தலையிடுறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் யார்கிட்ட இருக்குன்னு தெரில. பயங்கரமாக ப்ரெஸ் மீட் கொடுத்துட்ருக்காங்க. நிஜமாவே எனக்கே இப்போ தோணுச்சு, என்னடா அது விஷம் குடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க, 2 காது கேளாத ஊனமுற்ற குழந்தைங்களை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இது ஏன் இப்படி சொல்கிறாங்க மாற்றி மாற்றி? ஏதோ அவங்க குடும்ப சூழல், அவங்க வந்து ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அது என்னென்னு தெரிகிற வரைக்கும் ஏன் மீடியாக்களில் இப்படியெல்லாம் விஷயங்கள் வந்து வெளியில் வருது அப்படின்னு நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். அதனால தான் இவங்களை பற்றி நம்ம சேனலில் 2 சேனல்லையுமே இவங்களை பற்றி நான் எதுவுமே பேசியிருக்க மாட்டேன். இப்போ இவங்க கேட்ட கேள்விக்கு மீடியாக்கள் எப்படி பதில் சொல்கிறாங்கன்னு தெரில. நீங்கள் முடிஞ்சதுன்னா இப்போது லைவில் தான் கொடுத்துட்ருக்காங்க, முடிஞ்சதுன்னா நீங்கள் போய் லைவை பாருங்கள். அப்படி இல்லைன்னா கூட நியூஸ் சேனலில் கிளின்னு கிழிப்பாங்க இன்றைக்கி முழுக்க போட்டு பாருங்கள். ஏன்னா ஒஸ்ட்டாக போயிட்டுருக்குன்னு தெரில இந்த மீடியா சமூகம். எது எப்படியோ நீங்கள் நல்லா வந்துட்டீங்க சகோதரி, உண்மையிலேயே உங்களுக்கு வாழ்த்துக்கள். எதையும் நினச்சி கவலைப்படாமல் உங்களுடைய அடுத்த பயணத்தை தொடருங்கள். நன்றி.